கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1262 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 142 4வது 5வது வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று. என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் என் பங்குமாய் இருக்கிறீர் என்றேன். தாவீது ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற பொழுது அவனுடைய துக்கத்தை வேறு விதமாக வெளிப்படுத்துகிறான். நீங்கள் வேத பகுதியை வாசித்தீர்களானால் சில வேளைகளில் ஆண்டவர் நமக்கு பக்கத்தில் இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். சங்கீதம் 16:8 வாசிக்கிற பொழுது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். கர்த்தர் வலது பாரிசத்தில் இருக்கிறார் என்று சொன்ன தாவீது தான் இப்பொழுது சொல்லுகிறார், வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? அந்த அளவிற்கு அவருடைய துக்கம், ஆண்டவர் வலதுபுறமாய் இருந்து உதவி செய்கிறதை கூட அறிய முடியாத அளவிற்கு அவருடைய துக்கம் அவரை வாட்டிக் கொண்டிருந்தது. இந்த துக்கத்தின் வெளிப்பாடு, துயரத்தின் வெளிப்பாடு இன்றைக்கும் ஆண்டவரிடத்தில் சொல்ல முடியாத அளவிற்கு துயரத்தின் வெளிப்பாட்டிற்குள்ள ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? துயரமே உங்கள் பங்காக இருக்கிறதா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர்தான் அடைக்கலம், அவர்தான் உங்கள் பங்கு. நிச்சயம் உங்கள் வலது பக்கத்தில் அவர் இருப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு உதவுவதற்கு யாரும் இல்லையே என்று ஏங்கி தவிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நினைத்தருளும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்காக பிரார்த்திக்கிறேன். கைவிடப்பட்ட சூழ்நிலையில் வாழ்கிற மகனே மகளே, தோல்வியுற்ற சூழ்நிலையில் வாழ்கிற மகனே மகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய கரம் உங்களுக்கு தேடி வந்து, நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு அடைக்கலமும் உன் பங்குமாயிருக்கிறேன் என்று சொல்லி உன்னை தேற்றுகிறார். கைவிடப்பட்ட சூழ்நிலை மாறுகிறது. இன்றிலிருந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. நம்ப முடியாத காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். மகளே மகனே, ஆண்டவருடைய கரங்களில் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.